கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ்நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற வார்த்தை எரேமியா 31:14 எப்படி சொல்லுகிறது? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த நாளில் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நன்மையினால் திருப்தி ஆக்குவேன், நான் நன்மையினாலே உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நம்மளை யாருமே திருப்திப்படுத்த முடியாமல் இருக்கலாம், நம்மளை திருப்திப்படுத்த முடியாமல் இருக்கலாம். எல்லாமே இருக்கும். ஒரு வேலை வசதி இருக்கலாம், பண காரியங்கள் இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், இல்லை நல்ல குடும்பம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு இருதயத்தில் ஏதோ திருப்தி இல்லாதபடிக்கு, நிறைவு இல்லாதபடிக்கு ஒரு வேளை சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் அந்த நிறைவுபடுத்துகிறவர், நம்மளை திருப்திப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அது திருப்தி ஆக்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் நன்மையினாலே நம்மளை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். உலக காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள் நம்மளை திருப்திப்படுத்தலாம், ஆனால் அது ஒரு நாள் அழிந்து விடும். நம்மளை திருப்திப்படுத்துகிற காரியம், நம்மளை ஆறுதல் படுத்துகிற காரியம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். நம்மளை திருப்திப்படுத்துகிற காரியம் ஒரு நாள் நம்மளை விட்டு அது விலகி போயிடும், அது மாறிடும். ஆனால் கர்த்தர் அளிக்கும் நன்மையினாலே அவர் அளிக்கிற அந்த திருப்தி அது ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் விட்டு விலகாதவராக இருக்கிறார், அவர் கைவிடாதவராக இருக்கிறார். தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிற மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அதனால தான் அவர் சொல்லுகிற காரியம், நன்மையினால் நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி. திருப்தி என்ன அப்படின்னு என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு மன நிறைவோடு கூட போதும், எனக்கு நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்ற சொல்லுகிற அந்த காரியத்தினுடைய பொருளாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை துன்பமான காரியம், போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், வியாதிகள் எல்லாமே இருக்கலாம். என் வாழ்க்கையில் எல்லாமே குறைவாக இருக்குது, எதுவுமே நிறைவாக இல்லை, எதுவுமே எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தின் நிமித்தமாய், இந்த வார்த்தையின் நிமித்தமாய் சொல்லுகிற காரியம், நான் உன்னை நன்மையினாலே திருப்தி ஆக்குவேன். திருப்தி ஆக்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். அது அவர் நன்மையினாலே திருப்தி ஆக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம். என்ன காரியம் அப்படின்னா, அவர் மேலே சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவர் நமக்கு நன்மையினால் திருப்தி ஆக்கணும் அப்படின்னா நம்ம அவர் ஜனங்களாக இருக்கணும். நம்ம அவர் ஜனங்களாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னா, அவரு கூடயே இருக்கும் பொழுது, அவரோடு கூட நடக்கும் பொழுது, தினமும் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது நம்ம அவருடைய ஜனங்களாக இருப்போம். இந்த நாளிலும் கூட நம்ம அவர் ஜனங்களாக இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரே நமக்கு மேய்ப்பரானவர். நம்ம அவருடைய ஜனங்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நன்மையினாலே திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.